வெளியே பப்ளிக்ல. அதான் எல்லாருமே இந்த நடிகைகள் வந்து சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கை நிம்மதியாக இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்து தான் அவங்க வந்து இதை பார்க்குறாங்க, மக்கள் பார்க்குறாங்க. இப்போ கமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியுமே, கமெண்ட்ஸ் பேஜ் இருக்குது. அதில் கமெண்ட்ஸ் பேஜில் என்னைய அருவருப்பா திட்டுறது வந்து ஒரு 3 பேர் இருக்கும். ஆனால் 300 பேர் என்னை பாராட்டியிருப்பாங்க. வெல்டன் சார், தைரியமாக பேசுகிறீங்க சார் அப்படின்னு நிறைய கமெண்ட் வரும். நிகழ்ச்சியை நீ கூப்பிட்டது கூட அது ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த சோஷியல் மீடியாவில் இவ்வளோ வருது விஷயங்கள், ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் வருது. அதை பற்றி நீங்கள் என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா? ஆமாம், என்னை விட மோசமாக சொல்கிறேன். இல்லை, என்னை விட மோசமாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வியூஸ் ஏறலை. என்னை விட மோசமாக பொய் தகவல்களை அண்டா உருட்டுகளை விட்டுறாங்க சில யூடியூபர்ஸ். அவங்களுக்கு பார்வையாளர்கள் கிடைக்காது, அவங்களெல்லாம் ஆதரிக்கலை. ஏன்னா ஆதாரம் எல்லாமே இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு சென்சார் வந்தால் கூட நல்லா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சென்சார் வரணுங்கிறீங்களா? ஆமாம், ஏன்னா நான் வந்து அப்படி அக்குறும்பா பேசவே இல்லை, இதான் உண்மை. ஏன்னா அப்படி அக்குறும்பா பேசியிருந்தா நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியாது. ஏன்னா என்னுடைய மருமகன்லாம் இருக்காங்க. அப்போ என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க அவங்க கேட்குறாங்களா? இல்லை, கேட்க மாட்டாங்க. ஏன்னா பெரும்பாலும் பார்க்கறதில்ல, அது ஒரு விஷயம். சரி, அவருடைய தொழில், அப்பாவோட தொழில், மாமாவோட தொழில் அவங்க நினச்சிருவாங்க. இப்போ பத்திரிகையில் எடுத்துங்க, பத்திரிகைகளில் ப்ரோ நியூஸ் நல்லா ஓடுதா, அப்போசிஷன் நியூஸ் நல்லா ஓடுதா? தப்பா ஏதாவது பூதாரமாக உருட்டுனா தான் அதை பார்க்குறாங்களே தவிர நியாயமாக உண்மையை சொன்னால் அவன் பார்க்குறான். இப்போ கருத்து கணிப்புன்னு போடுறாங்கல்ல, எவ்வளோ அபத்தம், அதில் ஏதாவது உண்மை இருக்கா? அதே மாதிரி தான். ஆனால் அப்படிலாம் நான் பேசுறது இல்லை. ஒரு பர்சனல் கேள்வி, உங்கள் இன்கம்மை பற்றி. யூடியூப்பில் கிடைக்கிற வருமானம் அதிகமாக இருக்கா, இல்லை சினிமா மூலமாக இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சினிமாவில் நடித்தா ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பளம்னு வரும். ஆனால் அதே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 75 எனக்கு கலெக்ஷன் ஆகிடும் ஒரு நாள்லேவா? அப்போது சினிமாங்கிறது மாதத்தில் ஒரு 10 நாள் வரும், 4 நாள் வரும். ஆனால் இது ரெகுலராக எனக்கு வரும். சண்டே கூட வீட்டுக்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதாவது அந்த செய்தி வந்த உடனே, சார் இதை பற்றி பேசணும் சார், இன்னும் 3 பேர் ஒரே நேரத்தில் கேட்பாங்க. சில நேரங்களில் 3 பேருக்கு வேறு மாதிரியும் பேசியிருக்கேன். இப்போ ஒரு ட்ரெய்லர் வந்துச்சுன்னு வச்சுங்க, சார் கிளிங்க சார்மா, அதில் என்ன கிளிக்க முடியும், அது என்ன இது. இப்போ சமயத்தில் வந்து படத்தில் ட்ரெய்லர் கூட பழைய பாடல் வரிகளை போட்டிருக்காங்க, அதை போட்டேன். அதுக்கப்புறம் அதையே பாராட்டியும் பேசினேன். ஏன்னா அது அந்த நடிகர் வந்து பேசுன டயலாக் அப்படின்னு பேசியிருக்கேன். அப்படி சில விஷயங்கள், வியாபாரத்துக்கான விஷயங்களையும் நான் பேசுகிறேன். ஸோ இதை பார்க்கக்கூடிய மக்கள் அதையும் பார்க்குறாங்க, அதுக்கேற்ற நீங்கள் காம்பன்சேஷன் இல்லை. அது என்னென்னா அந்த யூடியூப்பில் வந்து அந்த நடிகருடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைபராக இருப்பான். அவங்க மனசையும் நோகடிக்கக்கூடாது அவன் சொல்லுவான். அப்படிமா நான் என்ன செய்ய முடியும், பேசிடுவேன். அந்த தப்பை நான் செஞ்சுருக்கேன். நிறைய கடைக்கு போனீங்க வச்சுங்க, நான் வந்து அதெல்லாம் பேச மாட்டேன், இதெல்லாம் பேச மாட்டேன்னு, யோ அந்த ஆள் எரிஞ்சு விடுவாயா, இன்னும் வரமாட்டான். ஆக தெரிஞ்சும் தெரியாமலும் சிலது. ஆமாம், அது நான் ஒத்துக்கிறேன். ப்ரெஸ் மீட்டுக்கு போகிறப்ப நீங்கள் வந்து தனியாக சில கேள்விகள் கேட்குறீங்கன்னு ஒரு சில விஷயம் வெளியே வருது, அது என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எப்போவுமே உங்களுடைய முகம் வெளியே தெரியணுங்கிறதுக்காகவா, இல்லை தனிப்பட்ட கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக? இல்லை, பெரும்பாலும் நான் வந்து அந்தரங்கமான கேள்விகளை ப்ரெஸ் மீட்டில் கேட்டதே இல்லை. நாகரிகமாக இருந்திருக்கீங்க. ஆமாம். அதே மாதிரி சில சமயங்களில் இந்த நடிகைகள் ஏன் ஜாதி பேரை வச்சுருக்காங்கன்னு கேட்டிருக்கேன். அதுக்கு அந்த தயாரிப்பில் சொன்னேன், அண்ணே தப்பாக நினச்சிக்காதீங்க, படத்தை பற்றி மட்டும் கேளுங்கன்னாரு. ஓகே, நான் விட்டுட்டேன். சமீபத்தில் கூட ஒரு கேள்வி, நல்ல கேள்வி, அந்த நடிகர் வந்து பேசியே போனார், சின்ன படங்களுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன், சின்ன படங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு. ஆனால் சின்ன படங்கள் தமிழில் வந்தால் ஓட மாட்டேங்குதுன்னு. அப்போ நான் அதை ரிலேட்டடாக என்ன கேட்டேன்னா, மலையாளத்தில் பிரேமலு, ஆடு ஜீவிதம், மஞ்சுமல் பாய்ஸ் ஓடிச்சு இல்லை, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். இதுக்கு அவர் ஏறி குதிச்சிட்டு, அது பெரிய கான்ட்ரவர்சி ஆயிட்டு. அந்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்கு பதிலாக என்னுடைய சண்டையும் அவர் சண்டையும் தான் பெருசாக பேசப்பட்டது. கடைசியில் படத்துக்கு ப்ரமோஷன் கிடைக்கவே இல்லை.